டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்மியிலிருந்து ட்ரேட்ஸ்மேனுக்கான குரூப் சி போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்னென்ன அப்ளிகேஷன் வந்திருக்கு, என்னென்ன ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்திருக்கு, அண்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஆர்மிக்கு அண்ட் டிஃபென்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி கதக்வாஸ்லா பூனேலிருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். நம்ம ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறது கிடையாது. நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோயர் டிவிஷன் கிளர்க், அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர், டிராஃப்ட்மேன், சினிமா ப்ராஜெக்ஷன் 2 அண்ட் குக்கு, கம்போனன்ஷன் பிரிண்டர், அண்ட் அதுக்கப்புறம் கம்போஸ்டர் பிரிண்டர் அண்ட் சிவிலியன் மோட்டார் டிரைவர் அண்ட் கார்பெண்டர், ஃபயர்மேன் அண்ட் டிஏ பேக்கர், கன்ஃபிகேட்டனர் அண்ட் டிஏ சைக்கிள் ரிப்பேர், அண்ட் அதுக்கப்புறம் நிறைய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆன இது கூட விட்டுருக்காங்க. நிறைய ஒரு கிட்டத்தட்ட 14 போஸ்டிங்கான 14 போஸ்டிங்க்கு விட்டுருக்காங்க. ஓகேங்களா. இதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் கேட்டகரி வைஸாக வேகன்சியை கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரி இதில் ஏதாவது எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜை பொறுத்தவரையும் எல்லா கேட்டகரிக்கும் ஒரு சில கேட்டகரிக்கு அதிகபட்சமாக வந்து 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரையும் எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லா இதிலுமே கொடுத்துருப்பாங்க இல்லையா. எஸ்சி எஸ்டியாக இருந்தேன் அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வரையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ண தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு கம்ப்ளீட்லி தனி வீடியோவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் வந்ததுலேருந்து 21 நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்லி ஃபார் வந்து கம்ப்ளீட்லி மெரிட் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் நடத்துவாங்க. அதனால் உங்ககிட்ட திறமை இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி செலெக்ஷன் அட்டெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க இது முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப்லைனில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இல்லை மெயில் ஐடிக்கோ எதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணாதீங்க அப்படின்றத அவங்களே போஸ்ட் மூலியமாகவும் எதுவும் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எம்டிஎஸ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன விதமான கேட்டகரி எல்லாமே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் சஃபை வாலா, க்ரூம் அண்ட் கேடட் ஆர்டினர்லி அண்ட் ஃபேட்டிகுமேன், அதுக்கப்புறம் மசாலச்சி அண்ட் மெஸ் வெயிட்டர் அண்ட் சௌகிதார், கிரவுண்ட்ஸ்மேன், மேலி, ஸ்டோர்மேன், மெசஞ்சர், டிரைபியூட்டர் அண்ட் செயில் மார்க்கர் அப்புறம் டிண்டர், இந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, பார்த்தலாம். லோயர் டிவிஷன் கிளர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அண்ட் 10th 12th முடிச்சிருக்கணும். 12th முடிச்சுட்டு ஏதாவது நம்ம 12th எல்லாமே முடிச்சிருப்போம். அண்ட் ஸ்கில் டெஸ்ட் அதாவது டைப்பிங் டெஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. டைப்பிங் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 per word minute வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 minutesல 35 word per minute வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10 minutesல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். and 1500 key depression per hour, 900 key depression per hour on average of 5 key depression on each word. இது என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அண்ட் ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் நீங்கள் 10 minutesல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 words per minute வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்டேஷன் பண்ணணும். ஆனால் டிக்டேஷன் எழுதணும். அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி 50 minutesல 50 minutes வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில், அப்படி இல்லைன்னா 65 minutesல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். 12th முடிச்சுட்டு 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குறிப்பிட்ட
குக்குக்கு வித ட்ரேடுக்கு முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி முடிச்சிருக்கலாம், அப்படின்னு இல்லை இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஐடிஐ முடிச்சிருக்கணும், அப்புறம் இல்லை 2 year எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு போர்ட் ஆஃப் தி அண்டர்டேக்கிங் அதாவது ட்ரேட். இந்த ட்ரேடில் ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 year எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருக்கணும். 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பெண்டருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும், 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஐடிஐ ஏதாவது முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை இந்த விதமான இந்த கார்பெண்டருக்கு தகுந்த ட்ரேட் ஏதாவது 2 year எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்க மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபயர்மேனுக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மெட்ரிகுலேஷன் 10th 12th முடிச்சிருக்கணும். அண்ட் 10th மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரெகக்னைஸ்டு போர்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் மினிமம் 6 month டியூரேஷன் இன் யூஸ் மெயின்டெனன்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் அந்த ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அண்ட் அதை நீங்கள் என்னன்றதை பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஏதாவது போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் அண்ட் அதுக்கப்புறம் டிஏ பூட் ரிப்பேர் அது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க. இதுக்கு ஒன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே போதுமானது தான். 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரையும் 5 years வந்து பார்த்தீங்க அப்படின்னா SC/ST கொடுக்குறாங்க, 3 years வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஆல் டிக்கெட் வர்றதில்ல அப்படின்னா எதனால் டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்ட் ரிஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்க எதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் வராது அப்படின்றத. அதாவது நீங்கள் மோர் தென் 2 அப்ளிகேஷனுக்கு மேலே போட்டிருந்தீங்க ஒரே ட்ரேடுக்கு அப்படின்னாலையும் ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கனாலும் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன் கொடுக்கும் போது ஐடி ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலையும் 10th 12th ஆதார் கார்டு அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலையும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட் இதில் ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலையும் ரிஜெக்ஷன் ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவோம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் அண்ட் நியூமெரிட்டிக்கல் ஆப்டிடியூட் ஜென்ரல் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் நம்ம சேம் SSC GDக்கு என்ன சிலபஸ் இருக்குமோ அதே சிலபஸ் தான். ஆனால் அதே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் ஜென்ரல் இங்கிலீஷ் அப் டு லெவல் ஆஃப் மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் prescribed each post will be such as the candidate will be a position to answer they may comfortably provided she has a ஸ்டடீஸ் 10th 12th லெவலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் கொஷின் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கில் ட்ரேட் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் உங்களை முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% வெயிட்டேஜ் ஆஃப் வில் கிவன் அ ரிட்டன் எக்ஸாம் தான் உங்களுக்கு 100% வெயிட்டேஜ் இருக்கும். அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை குவாலிஃபை பண்ணுறது உங்களை நேச்சுரலாக குவாலிஃபை பண்ணுறதுக்கான ஸ்கில் டெஸ்ட்டும் நடக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஒன்லி இன்டிமேட்டட் லேட்டர் ஆன் இமெயில் SMS அண்ட் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் இமெயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு உங்களுக்கான அட்மிட் கார்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டிமேஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா. அது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போடுவீங்க இல்லையா அதை ஏதாவது நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் அதையும் அவங்க கூப்பிடுவாங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 months ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுங்க. உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வரும் ஓகேங்களா. அண்ட் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ஃபோர்ஸஸ் பற்றி தெரியணுனாலையும் மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா. அண்ட் இதை பற்றி வேறு ஏதாவது இன்னும் டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், அதில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கூட கேளுங்க ஓகேங்களா. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் சூப்பரான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.